ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாட் ஐ ஈட்டில் இன்றைக்கி டே 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஜீரா வாட்டர் குடிக்கிறதுக்கு நைட்டே ஜீரகத்தை ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி தான் காலையில் ஃபஸ்ட்டு டம்ளராக எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது டம்ளர் தண்ணி வந்து எப்பயும் போல் நார்மல் வாட்டர் தான், அவ்வளோதான். காலையில் நம்ம எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்காக காலையில் எப்பயும் போல் கொஞ்சம் மிச்சரை வச்சுட்டு நான் வந்து வாக்கிங் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். 45 மினிட்ஸ் வாக்கிங் வெற்றிகரமாக இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் க்ரீன் டீ ஒரு கப் வந்து ரெடி பண்ணிவிட்டு குடித்தாச்சு. டீ குடித்தா தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இதை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாச்சும் ஐடியா கொடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குச்சிக்கிழங்கு மசிச்சிருந்தேன். அதுவும் மீன் குழம்பு தான், நேற்று வச்ச மீன் குழம்பு. அதோட வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா முலாம்பழம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், கொஞ்சம் கட் பண்ணி. அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் காலையில் வச்சுருந்த குச்சிக்கிழங்கு மசியல், கொஞ்சோண்டு மட்டும் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளான லஞ்ச் மெனு. இதோட வந்து லஞ்சை வந்து முடிச்சாச்சு. ஒவ்வொரு மீலுக்கு இடையிலையும் தண்ணி மட்டும்தான் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் வந்து தண்ணி கம்பல்சரி நான் குடிச்சிடுவேன். ஈவினிங் டின்னர் பார்த்திங்கன்னா கோதுமை தோசையும் சட்னியும் தான். அவ்வளோதான், சிம்பிளான டின்னரோட இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட்.